பெங்களூர் GKW லேஅவுட் சென்டர், பெங்களூர் சிவானந்தா ஸ்கை ட்ரஸ்ட் இருந்து வந்திருக்கும் ஸ்கை ப்ரொஃபசர் செல்வி அவர்களை உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் சார்பிலும் இணைப்பில் இணைந்துள்ள உங்கள் அனைவரின் சார்பிலும் வரவேற்று வாழ்த்தி இத்தலத்தை அவர் வசம் அளிக்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை, குருவின் மலரடி சரணம். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இன்றைய சிந்தனை ஐம்புலன்களை அடக்கும் வழி. ஐம்புலன்கள் என்பது சருமம், நாக்கு, மூக்கு, கண்கள், காதுகள். இதை ஞானேந்திரியங்கள் என்றும் அறிவுக்கருவிகள் என்றும் அழைப்பர். 5 சென்சஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவர். மனிதன் தன்னை மிகவும் உயர்ந்தவனாக நினைத்துக் கொண்டிருக்கிறான். 5 அறிவு படைத்த விலங்குகளிடமிருந்து 6 அறிவு படைத்த காரணத்தினால் தன்னை எல்லா உயிர்களையும் விட உயர்ந்தவன் என கருதி கொண்டிருக்கிறான். இதில் வேடிக்கை என்னவென்றால் 5 அறிவு படைத்த விலங்குகளுக்கும் 6 அறிவு படைத்த மனிதனுக்கும் ஐம்பொறிகள் என்று சொல்லக்கூடிய மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற 5 பொறிகளால் செயலாற்றல்களில் விலங்குகளை விட மனிதன் குறைந்தவனாகவே இருக்கிறான். உதாரணங்களை பார்க்கலாம். மனிதனுடைய காது கேட்காத ஒலியை நாய், எலி போன்ற ஜந்துக்கள் கேட்கின்றன. இவனுடைய மூக்கு உணர முடியாத வாசனையை விலங்குகள் வெகு தூரத்திலிருந்து அறிந்து கொள்கின்றன. இந்த எறும்பு இருக்குது இல்லைங்களா, அது ஒரு இடத்துல ஏதோ ஒரு இந்த ரூம் மூலையில ஒரு இடத்துல ஒரு வெள்ளை கட்டி இருக்கும். இந்த எறும்பு அந்த வாசனையை உணர்ந்து, நமக்கு அதை பத்தியே தெரியவே தெரியாது, அந்த வாசனையை நமக்கு அறிய முடியாது. அந்த சின்ன வெள்ளை கட்டியில அது போயிட்டு அது லைனா போய் அதை போய் அது மேல அது மொய்ச்சின்னு அது சாப்பிட்டுன்னு இருக்கும். அப்போ அதுக்கு பேரு சீனிவாசன் கூட ஒரு பேர் இருக்கு அதுக்கு. அதே மாதிரி நாய்க்கு 250 மடங்கு மனிதனை விட ஒரு மோப்ப சக்தி இருக்குது அதுக்கு. அதுக்குதான் அதெல்லாம் போலீஸ் மோப்ப நாய்க்கு மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க அதுக்கு. இவன் கண்கள் பார்க்க முடியாத தூரத்தில் உள்ள பொருளை கழுகு, பருந்து முதலிய பறவைகள் மிகவும் உயரத்திலிருந்து கண்டு கொள்கின்றன. அப்படியானால் மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற 5 பொறிகளிலும் கூட விலங்குகளை விட மனிதன் உயர்ந்தவன் என்று சொல்வதற்கில்லை. இப்ப காகம் எடுத்துக்கினா கூட, அந்த காகம் கொஞ்சம் சாதம் போட்டுட்டோம்னா அது எல்லாரையும் அழைச்சி அது சாப்பாடு கொடுக்குது. கான்னு கூப்பிட்டு அது எல்லாத்தையும் சாப்பிட வச்சிடுது. அப்புறம் அதனுடைய குஞ்சு கூட்டுல இருந்தாலும் அது குயிலினுடைய குஞ்சா இருக்கட்டும், இல்ல ஒரு குருவினுடைய குஞ்சா இருந்தாலும் அது போய் அந்த சாப்பாடை, உணவை எடுத்துட்டு போயிட்டு அதுக்கும் கொடுக்குது. அது ஒரு சின்ன ஒரு பள்ளத்துல கொஞ்சம் தண்ணி இருந்தா கூட அந்த தண்ணியில போய் அப்படி குளிக்குமா, காக்கா குளியல் மாதிரி சும்மா அப்படி குளிச்சு அப்படி சிலுத்துட்டு தலைய அப்புறமா தான் போய் சாப்பிடுமா அது. அந்த மாதிரி குணம் அந்த காக்காக்கும் இருக்குதுங்க. அப்போ இந்த 5 பொறிகள் என்ற பொறிகளிலும் கூட விலங்குகளை விட மனிதன் உயர்ந்தவன் என்று சொல்வதற்கில்லை. எந்த அடிப்படையில் மனிதன் தன்னை உயர்ந்தவன் என்று கருதி கொள்கிறான் என்றால், இந்த 5 பொறிகளும் மனதோடு கலந்து அறிவின் வயப்பட்டு தொழில்படுகின்ற நிலையிலேயே இவன் உயர்ந்தவனாகிறான். ஆனால் நடைமுறையில் எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போது, 5 பொறிகளுக்கு கட்டுப்பட்டு இவன் ஆகிவிடுகிற போது மனித தன்மையிலிருந்து விலகி விலங்கின தன்மைக்கு வந்து விடுகிறான். ஒரு தினசரியில படிச்சது உண்மை சம்பவம் இது. ஒருவன் மனைவி இழந்து மறுமணம் புரிந்தும் பல பெண்களிடம் நட்பு வைத்தும் மது பழக்கத்திற்கும் ஆளான ஒருவன் தன் முதல் தாரத்து மகளையே கற்பழித்து அவளை கர்ப்பமாக்கி அதை அழிக்க முடியாத நிலையில் அவளையே கொலை செய்யும் பாதக செயலுக்கு போயிருக்கிறான் என்றால் இவனை எப்படி மனிதனாக ஏற்றுக்கொள்வது? பொறிகளை அடக்கியாலும் ஆற்றல் இல்லாத போது சாதாரண விலங்குகளை விட கேவலமானவனாக மாறிவிடுகிறான். இது அந்த காலத்துல
பெரியவர்கள் கூட எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. அப்போ அவங்கள கூட இது சும்மா விட்டு வைப்பதில்லை. இளம் குழந்தையாகிய ஞான சம்பந்தர் அவரு கூட என்ன சொல்றாருங்கன்னா, ஆயமாய காயந்தன்னுள் ஐவர் நின்று ஒன்ற ஒட்டார் மாயமே என்று அஞ்சுகிறேன் வரிவலம் மேயவனே என்று சொல்கிறார். இந்த உடம்பில் உள்ள ஐவர் நின்று ஒன்ற ஒட்டார் என்றால் 5 பொறிகள் இருந்து என்னை வாழ விடாமல் தடுக்கின்றன என்கிறார். நம்மாழ்வார் வைணவ பெரியார் அவரும் என்ன சொல்றாருங்கன்னா, வேதியா நிற்கும் ஐவரால் வினையேனை மோதவித்து உன் திருவடி சாதியா வகை நீ தடுத்து ஏன் பொருதி என்கிறார். வேதியா நிற்கும் என்றால் வருந்துதல், வேதித்தல் என்றால் வருந்துதல், துளைத்தல். ஐவரால் எப்போது பார்த்தாலும் இந்த 5 பேரால எனக்கு தொல்லைதான், என்னோடு போரிட்டு என்னை அழிக்கின்ற இந்த ஐவர் இருக்கிறார்களே, இவர்களை கொண்டு என்னை மோதவித்து என்ன லாபத்தை நீ அடைந்தாயப்பா என்று வினவுகிறார். அந்த வைகுண்டத்திலே இருக்கும் இறைவன் பக்கத்திலே இருக்கிறார்களே, அந்த வெண்ணுளார் பெருமானுக்கு அடிமை செய்கிற தேவர்களை கூட இது சும்மா விட்டு வைப்பதில்லை என்றால், மண்ணிலே வாழ்கின்ற நம்மை இவை என்ன செய்யும், என்ன பாடுபடுத்தும் என்று அவர் வருந்துவதை பார்க்கும் போதுதான் நாம் மிகவும் விழிப்பு நிலையிலிருந்து அவற்றை இயக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்கிறோம். ஆண்டவனால், அதாவது இயற்கையால் பொறிப்புலன்கள் கொடுக்கப்பட்டன என்றாலும் அவற்றை அடக்குதல், அழித்து விடுதல் என்பது இயலாத காரியம் என்பதை நம்மவர்கள் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். எந்த ஒன்றை அடக்க முடியாதோ அழிக்கவும் முடியாது என்றால் அதை வைத்துக்கொண்டு என்ன செய்வது? நம்முடைய வாழ்வு முன்னேற வேண்டுமானால் அழிக்க முடியாத, நம்மை குழியில் தள்ளுகின்ற இந்த 5 பொறிப்புலன்களை எந்த முறையில் பயன்படுத்தி எந்த முறையிலே முன்னேற்ற வேண்டும் என்பதை இந்த நாட்டிலே தோன்றிய சித்தர்கள், மகான்கள், பெரியவர்கள் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. இதை பத்தி இது போன்ற ஒன்று அடக்க முடியாத ஒன்றை வைத்துக்கொண்டு வாழ வேண்டும் என்றால் அதற்கு என்ன செய்யணும்? மடை மாற்றம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. மடை மாற்றம் என்றால் என்ன என்று பார்ப்போம். இப்ப தண்ணீர் நேராக ஓடிக்கொண்டிருக்கிறது. நேராக ஓடுமேயானால் பக்கத்தில் இருக்கிற வயல்களுக்கு அது பாய போவதில்லை. ஆகவே என்ன செய்கிறார்கள்? தண்ணீரையே நிறுத்தி விடுவதனால் யாதொரு பயனும் இல்லை. அதற்கு பதிலாக எதிரே ஒரு அணையை போட்டு திருப்பி விடுவார்களே ஆனால், ஒரு வலப்பக்கமோ இடப்பக்கமோ எந்த பக்கம் வயல் இருக்கோ அந்த பக்கம், அப்ப தண்ணீர் பாய்ந்து வயலுக்கு பயன் தரும். அதுபோல கண்கள் என்றால் அது அழகிய பொருள்களை பார்க்கத்தான் செய்யும். அவ்விதம் பார்க்க கூடாது என்று சொல்ல முடியாது. அழகுள்ள பொருட்களை, அவற்றை பார்க்கக்கூடிய கண்களை ஆண்டவனே படைத்துள்ளான். இந்த கண்களை வைத்துக்கொண்டு அப்பொருளை பாராதே என்று சொல்வது பேதனம். அழகிய பொருளை காணத்தான் வேண்டும். ஆனால் எப்படி காண்பது, எதை காண்பது என்பதிலேதான் பிரச்சனை வருகிறது. அழிந்து போகின்ற அழகை, உனக்கு ஊறு செய்கின்ற அழகை, உன் மனதை பேதலிக்க செய்கின்ற அழகை கண்டு ரசிப்பேயானால் கண்கள் பெற்றதனால் பயனில்லை என்று நம்முடைய பெரியவர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. அழகைத்தானே நீ காண வேண்டும் என்று அழகியவனாக இளமையானவனாக இருக்கின்ற பெருமானை நீ பார்ப்பாயாக என்று கூறினார். நான் இருக்கிறது, அதை கொண்டு பேசத்தான் வேண்டும். பேசாமல் இருப்பது பயனுள்ள காரியம் அல்ல. ஆயினும் எதனை பேசுவது? அடுத்தவர்களை பற்றி பேசி புறங்கூறி அதனாலே பொழுதை கழிப்பதை காட்டிலும் இறைவனுடைய புகழை பேசுக என்று சொன்னார்கள். மூக்கு இருக்கிறது, இறைவன் தொடர்பு பெற்று அவனுடைய பிரசாதமாக விளங்கும் மலர், மாலை, சந்தனம் போன்றவற்றை உணர்வதற்கு உன் மூக்கு பயன்படட்டும் என்று சொன்னார்கள். கண்கள், காதுகள் கேட்கத்தான் வேண்டும். தேவையில்லாத பிறருடைய ரகசியத்தை கேட்பதை காட்டிலும் செவிகள் கேண்மின்களோ இறைவனுடைய புகழை என்றார்கள். இவ்விதமாக 5 பொறிப்புலன்களை மடைமாற்றம் செய்யலாம் என்று மாணிக்கவாசக பெருமான் கூட இதை பத்தி சொல்லியிருக்காரு. இந்த 5 புலன்களையும் இறைவனிடத்திலே செலுத்துவோமேயானால் அழகே வடிவானவனிடத்திலே கண்களை செலுத்தி அவனுடைய புகழை கேட்பதிலே காதுகளை செலுத்தி அவனுடைய புகழை சொல்வதிலே நாவை செலுத்தி அவனுடைய இன்ப உலகத்திலே நுழைவோமேயானால் பொறிப்புலன்களை பெற்ற பயனை நாம் அடைய முடியும்.
அடக்க முடியாத பொறிப்புலன்களுக்கு மடைமாற்றம் செய்ய வேண்டும். இதன் மூலம் வாழ்க்கையில் நாம் சிறந்த பயனை பெற வேண்டும். அருணகிரிநாதர் அவரும் சொல்றாரு, ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார், மலரிட்டு உனது தாள் சேர ஒட்டார், ஐவர் என்று தன் ஆன்மாவை அமுக்கி பிடிக்கும் 5 அண்டை வீட்டாரை பற்றி புலம்புகிறார். உன்னை நான் இறைநிலையை அடையமோ என்னால முடியாது, உன்னை வச்சுட்டு இந்த 5 பேரை வச்சுன்னு என்னால கடவுளையும் நினைக்க முடியல, என் ஆன்மாவுக்கு ஒரு தெளிவு வராமல் இது செய்கிறது, இந்த அண்டை வீட்டார் என்று சொல்கிறார், புலம்புகிறார். யானைக்கு பலவீனம் மெய், அதனுடைய உடம்பால், துன்பம் மீனுக்கு நாக்கால், தூண்டிலுள்ள உணவால் துன்பம் மீனுக்கு, விட்டில் பூச்சிக்கு கண்ணால் துன்பம், வண்டுக்கு நாசியால் துன்பம். ஒரு பறவை இருக்கு, அசுனமா என்ற பறவைக்கு செவியால் துன்பம். இந்த பறவைலாம் இப்ப இல்ல, அது எக்ஸ்டின்ட், அது முன்ன இருந்த பறவைங்க, அதெல்லாம் இப்ப கிடையாது. இந்த மாதிரி அது ஒரு செவினால அதுக்கு துன்பம் வருதுங்க. இதனால அனைத்து ஜீவராசிகளும் ஏதோ ஒரு புலனால் மட்டுமே துன்பம் அடையும். ஆனால் மனிதனோ 5 புலன்களாலும் துன்பத்தில் சிக்கிவிடுகிறான். அக்காலத்திற்கு மடைமாற்றம் மனிதனுக்கு பயனளித்தது. இந்த நவயுகத்தில் வாழும் மனிதனுக்கு என்ன வழி? ஒரே வழி, அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் எளிமைப்படுத்தப்பட்ட குண்டலினி யோகமே சிறந்த வழி. திருமூலர் சொல்றாருங்க, பார்ப்பன் அகத்திலே பால் பசு 5 உண்டு, மெய்ப்பாரும் இன்றி வெறித்து திரிவன, மெய்ப்பாரும் உண்டாய் வெறியும் அடங்கினால் பார்ப்பன் பசு 5ம் பாலாய் சுரியுமே. இந்த பாடலில் பசு 5 உண்டு என்பது 5 புலன்களை குறிக்கும். மெய்ப்பார் இல்லாமல் என்றால் கட்டுப்படுத்த முடியாமல் என்பது பொருள். புலன்களை அறிவினால் தான் கட்டுப்படுத்த வேண்டும். ஒரு மனிதனிடம் போதிய பலம் இல்லாததினால் அந்த புலன் என்ற பசு போன வழியே அவன் போய்கொண்டிருக்கிறானே தவிர பசுவை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் வரவில்லை. அவனுடைய 5 புலன்களும் அறிவும் வெறித்து திரிகின்றன. அப்படி அந்த பசுக்களை எல்லாம் கட்டுப்படுத்தி அதன் பலன் பெற தொடங்கினால் புலன் 5ம் எப்போதும் நன்மையே விளைவித்துக் கொண்டிருக்கும் என்று சொல்றாருங்க. புலன்களை அடக்க ஆமையை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். ஆமையை பார்த்து பாடம் கற்க வேண்டும் என்பார்கள் ஞானியர்கள். அதற்கு ஆபத்து என்றால் அதன் 4 கால்களையும் மற்றும் தலையையும் உள்ளிழுத்துக் கொள்ளும். அந்த நிலையில் அதை எந்த சக்தியாலும் அழிக்க முடியாதாம். அதுபோல புலன்களை மனம் போன போக்கில் உபயோகப்படுத்துகின்ற போது அதன் வழியே மனிதனுடைய ஆற்றலும் சக்தியும் விரயமாகி வந்த நோக்கம் புரியாமல் துன்பக்கடலில் வீழ்கிறான். சிற்றின்பங்களிலும் உலக மயக்கங்களிலும் ஆற்றல் விரயமாகி அவன் நோக்கமான வீடு பேற்றை அவன் அடைய முடியாது தவிக்கிறான். கீதாபதேசத்துல கூட அந்த ரதம், குதிரை, 5 குதிரை பூட்டப்பட்ட அந்த ரதம், அது எல்லாரும் நம்ம பார்த்திருக்கோம். அதுல என்ன சொல்றாங்கன்னா, உடலை ரதமாகவும், தேரு, இந்த உடலை தேராகவும், அதில் பூட்டப்பட்ட குதிரைகளை புலன்களாகவும், குதிரைகளை இணைக்கும் கயிறு மனமாகவும், பகவான் அறிவாகவும் சித்தரித்து விளக்கினார்கள். அதாவது புலன்களை அறிவிடம் ஒப்படைத்து விட்டால் அது வழிநடத்த அளவு முறையோடு அது இயக்கி ரதமென்ற உடலை சிறப்பாக தடம் மாறாமல் வாழ்க்கை பாதையில் செலுத்தலாம் என்பதை உணர்த்தினார்கள். நாம் தான் உணராமல் புலன் வழியாக அறிவை இயக்கி புலன் இன்பங்களில் மயங்க வைத்து புறக்கவர்ச்சியில் ஈர்க்க வைத்து உலக மயக்கங்களின் நிலை குலைய வைத்து அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி மயம் போன்ற அறிவு வறுமையில் சிக்க வைத்து வாழ்வில் துன்ப நிலையில் உழண்டு வருகிறோம். இந்த 5 புலன்களின் தோற்றம் கொஞ்சம் பார்க்கலாம். உயிர்களுக்கு முதலில் ஏற்பட்டது தொடு உணர்வு. ஓரறிவு தாவரம். தொடு உணர்வோடு சுவை உணர்வு கூடியது. ஈரறிவு புழுக்கள் தோன்றின. இவ்விரண்டு உணர்வோடு வாசனை உணர்வு கூடி எலும்பு, செல் போன்றவை தோன்றின. இம்மூன்று உணர்வோடு ஒளியை உணரும் கண்கள் சேர 4 அறிவு படைத்த பாம்பு, பல்லி, முதலை முதலியவை தோன்றின. இவை 4 உணர்வோடு ஒளி உணரும் காதுகள் சேர 5 அறிவு படைத்த விலங்கினம் தோன்றின.
பஞ்சேந்திரிய தவமும் இதே வரிசையில் தோல், நாக்கு, மூக்கு, கண், காது என்று செய்யப்படுகிறது. சமுதாயத்திற்கு அளித்த 9 தவங்களில் இது ஓர் சிறப்பு வாய்ந்த தவம். இத்தவம் ஐம்புலன்களின் மேல் மனம் வைத்து செய்யப்படுவது. உடலில் உயிரிலிருந்து எழுச்சி பெறும் ஜீவகாந்த சக்தியை அலைகளாக அழுத்தம், ஒளி, சுவை, மனம் ஆகியவைகளாக மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடியவை. இந்த 5 புலன்கள் தோல், நாக்கு, மூக்கு, கண்கள், காதுகள். தொழில் கருவிகள் கைகள், கால்கள், வாய், குதம், பால்குறி. ஆனால் இத்தவத்திற்கு 5 புலன்களை மட்டும் நாம் தேர்ந்தெடுக்கிறோம். இந்த 5 புலன்கள் மீது தவம் செய்ய செய்ய அவற்றின் இயக்கங்கள் தூய்மை பெறுகின்றன. திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற 5 வகை தெரிவான் கட்கே உலகு. ஜீவகாந்த சக்தி செலவாகுது, அது தன்மாத்திரை ஆகும்போது இது செலவாயினே இருக்குது என்று தெரிந்து கொண்டால் அவன் வாழ்க்கை, அவன் இந்த உலகத்துல அவன் நல்லா வாழ்வான் அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு குறள்ல சொல்றாரு, அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும். அடக்கமா இருக்கிறது. இன்னொன்னு, இத மாதிரி புலன்களை கட்டுப்படுத்தி நாம் அடக்கமாக இருந்தால் நாம் யாருக்கு சமமாகும்? நம்ம தேவர்களுக்கு சமமாக அது நம்மை உயர்த்தும். அத மாதிரி செய்யலன்னா, அடங்காமை செய்யலன்னா நம்ம 6 கெட்ட குணங்களும் படி செயல்களும் நமக்கு வந்து சேரும் என்று சொல்றாரு. இப்போ உதாரணமாக, கண்களில் இருந்து 2 யூனிட் ஒளி அலை செல்கிறது. தொலைக்காட்சி பெட்டியில் படத்திலிருந்து 10 யூனிட் ஒளி அலை வருகிறது. நம்முடைய சக்தியாகிய ஜீவகாந்தம் 2லிருந்து 10 அளவுக்கு உயர்கிறது. அவ்வாறு 8 யூனிட் உயரும் போது அந்த படம் நமக்கு தெரியுது. இது போலவே ஒவ்வொரு பொறிகளிலும் தோல், நாக்கு, மூக்கு, காது, அதிலிருந்து வரும் உணர்வையும் நாம் ஜீவகாந்த சக்தியை இழந்தே உணர்ந்து கொண்டிருக்கிறோம். நமது உயிராற்றல் தான் புலன்களில் தூண்டப்படுகிறது. நமது உயிராற்றல் தான் வெளிப்பொருள்களின் இயக்க அளவுக்கு உயர்கிறது. எனவே புலன்களானது நமது உயிர் என்னும் சக்தி செலவாகும் வழிமடைகள். அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி. உயிரின் செலவே உணர்ச்சிகள், உயிரின் செலவே இன்பமும் துன்பமும். செலவானது உயிர் வழிய புலன்கள் விளைந்த உணர்ச்சி இன்பமாக இருக்கும் போது இன்பம் என்பது புலன் இயக்கத்தில் இருப்பதாக நினைக்கிறோம். இதுவே புலன் மயக்கம். உயிர் சக்தியை தூண்டி அது செலவாகிவிடும்படி செய்பவை பொருட்கள். இன்பம் பொருட்கள் அனுபவத்தில் இருப்பதாக நினைப்பது பொருள் மயக்கம். மேலும் மேலும் பொருட்களை அனுபவித்து உயிரை அழித்து கொண்டு துன்பத்தையே சந்திக்கிறோம். அதுக்கு மகரிஷி ஒரு கவியில சொல்றாரு, 5 புலன் மூலம் உயிரின் ஆற்றல் அழிவதையே இன்பமென உணர்மயக்கம், சிந்தனையில் உயருங்கால் ஜீவகாந்தம் சிதறுவதே ஐயுணர்வு என்று அறிந்து கொண்டோம். உந்த குண்டலினி புருவ மையத்து ஏறி வரும் பேரறிவின் ஆற்றல் பெற்று சொந்த தனி முயற்சியினால் வாழ்வு ஆராய்ந்து சொல், நினைவு, செயல் 3ஐ ஒழுங்கு செய்வோம். உயிராற்றலை புலன்கள் மூலம் செலவு அதிகம் செய்யாமல் காத்தால் இருப்பு சக்தி அதிகமாகும். இருப்பு அதிகரிக்க செலவு செய்ய தூண்டும். விபரீதமான ஆசைகள் முளைக்கும். இங்கு இந்த இடத்துல நாம் விழிப்பு நிலையிலிருந்து பழகி உடலில் தாங்கும் சக்தியை அதிகரித்து கொள்ள மகரிஷியின் சிறப்பு தவம், இந்த பஞ்சேந்திரிய தவம் நமக்கு உதவுகிறது. 14 வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் ஆங்காங்கே அமைந்திருக்கும் மனவளக்கலை மன்றத்தில் சேர்ந்து உடற்பயிற்சிகளை தினமும் செய்து உடல் ஆரோக்கியம் பெறலாம். சித்தர்களின் கலையான காயகல்ப மகரிஷியின் மூலம் எளிமையாக்கப்பட்டு தரப்படுவதால் அதை செய்து உயிர் வளம் பெறலாம். எளிய முறை தியானங்களை செய்து மனோதைரியத்தை அடையலாம்.
அறிவதனை கருவினிலே இணைத்து தவமாற்ற ஐம்புலன்கள் அமைதி பெறும். அருங்குணமும் சீராம் அகத்தவத்துல சொல்றாரு. 6 கெட்ட குணமும் போயிடும், புலன்களும் நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம். விழிப்பு நிலை வந்து விட்டால், இது போன்ற ஒரு விழிப்பு நிலை நமக்கு வந்துருச்சுன்னா, அறிவு தன் விழிப்பு நிலை பிழறாத தெளிவில் 5 பெரும் பழி செயல்கள் விளைய வழி ஏது? பஞ்சமகா பாதங்கள் இதெல்லாம் வராது அப்படின்னு சொல்றாரு. இப்போ நம்ம இந்த தியானத்தை எப்படி செய்யணும்னா, முதல்ல சருமம் தோல் 2 நிமிஷம் செய்யணும். உடல்ல சருமம் வந்து தலையிலிருந்து பாதம் வரைக்கும் ஒரு போர்வை மாதிரி இருக்கு. ஒரு பாகமாக தலையிலிருந்து நம்ம அப்படியே ஒன்னொன்னு நினைச்சிட்டு வரும்போது அதுல ஒரு அழுத்தத்தை உணர்ந்து 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 கொண்டு வர வேண்டும். ஃபுல்லு நம்ம பாதம் வரைக்கும் அந்த மாதிரி உணரணும். அதே நாக்கின் நுனியை மேல் அன்னத்தில் வைத்து அதுல ஒரு உணர்வு தெரியும். அந்த உணர்வையே நம்ம நினைச்சிட்டு இருக்கணும். மூக்குன்னும் போது மூக்கு தண்டு, அந்த மூக்கு தண்டில் தான் காற்று மோதும் இடம். அந்த இடத்துல நம்ம மனம் வைத்து தியானம் பண்ணணும் 2 மினிட்ஸ். அப்புறம் கண்கள் 2 கண்ணின் மணி 2த்துக்கும் மத்தியில ஒரு கற்பனை கோடால் இணைத்து கொண்டு அது 2த்துக்கும் அப்ப கான்சென்ட்ரேஷன் கிடைக்கும். அதுல 2 மினிட்ஸ் செய்யணும். காதுகள் செவிப்பறை இருக்கிறது, 2த்துக்கும் ஒரு கற்பனை கோடு இணைத்து அதன் மேலேயே நம்ம தியானம் செய்யணும். அப்புறம் ஆக்கினைக்கு வரணும். புருவ மத்தியில் மனதை வைக்க வேண்டும். அப்போது 5 புலன்கள் போய் ஒரே புலனாக ஆக்கினையில் மனம் இருக்கும். அப்போ பிறகு துரியம் வரும்போது அந்த ஒரு புலனும் போய் உயிராக நிற்கும். பின்பு தவத்தை நிறைவு செய்வோம் அப்படின்னு செய்துக்கணும். இப்போ இதனால பயன்கள் கொஞ்சம் பார்க்கலாம். பஞ்சேந்திர தவத்தினால் ஏற்படும் பயன்கள்: எந்த நேரத்தில் எந்த பொருள் தூண்டுகிறதோ அப்பொருளின் வசம் ஆகுதலை மயக்கம், பாசம், பற்று, கவர்ச்சி என்கிறோம். அப்படியின்றி எந்த நிலையில் தன்வசம் இழக்க மாட்டேன் என்ற உறுதியான எண்ணத்தோடு விழிப்பு நிலையோடு தவிர்க்கும் மனோதிடம் பஞ்சேந்திர தவம் கொடுக்கிறது. பொருள்களை அனுபவிப்பதிலும் புலன்களை இயக்குவதிலும் அளவு முறை ஏற்படுகிறது. எண்ணம், சொல், செயலில் ஒழுங்கு ஏற்படுகிறது. செயலில் விளையும் பயனை பிழையின்றி சுவைக்க முடிகிறது. அனுபவமும் ஆராய்ச்சியும் அதிகமாகிறது. புலன்கள் மேல் உள்ள தோஷங்கள் விலகுகிறது. அணு அடுக்குகள் சீரடைகிறது. நோய் எதிர்ப்பு சக்தி பெருகுகிறது. பொருளுணர்வு விலகி ஆன்ம உணர்வு ஏற்படுகிறது. தோலின் மீது தியானம் செய்யும் போது நம்ம உடல்ல பஞ்ச பிராணங்கள் இருக்கு. பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன். அதுல வியானன் என்பது தொழில் காற்று. அது என்ன செய்த அபரிதமான சக்தியை அதிகரிக்கிறது. மேல பிரபஞ்சத்துல அந்த விண் சுற்றும் போது உரசல் ஏற்படுகிறது. உராய்வு, ஃப்ரிக்ஷன் என்பது மேல ஏற்படுது. அதே அந்த மாதிரி ஏற்படும் போது ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படுகிறதாம். அப்போ அதே மாதிரி நம்ம உடல்ல கூட விண் சூக்கும சரீரம் இருக்குது. அந்த விண் சுற்றும் போது தலையிலிருந்து பாதம் வரை சுற்றும் போது அதுல கூட இந்த மாதிரி ஃப்ரிக்ஷன் ஏற்படுதாம். அப்போ அந்த உராய்வு என்பது அந்த ஏற்றத்தாழ்வுகள் சமநிலையில் இருக்கிறது, சமநிலை ஆகிறது. தோலின் மீது தவம் செய்யும் போது இந்த ஏற்றத்தாழ்வும் சரியாகிறது. சோ இதனால ஆயுள் அதிகரிக்கிறது. மூக்கின் மேல் தியானம் செய்யும் போது வாதம், பித்தம், கபம் சமப்படுகிறது. சஞ்சித கர்மம் மூலம் தோன்றும் நோய்கள் கரைந்து விடுகிறது. கண்கள் மூலம் செய்யும் போது 72,000 நாடி நரம்புகள் நம்ம உடல்ல இருக்கு. அதுல கண் பகுதியில 34% நரம்புகள், அதுவும் மைக்ரோ அளவுதான் இருக்குது. அங்கெல்லாம் மைக்ரோ அவ்வளோ கம்மி. அந்த அளவுக்கு 34% நரம்புகள் பலம் பெறுகிறது. தெய்வீக ஒளி உண்டாகிறது. உடல் நலம் வலிமை கெடாதிருக்க பலவிதமான பொருட்களை புலன்கள் மூலம் நாம் பயன்படுத்துகிறோம். அப்போது விழிப்பு நிலை பிடராமலும் தன்வயம் கெடாமலும் இருக்க இந்த தவம் பெரிதும் துணை புரிகிறது.
தவம் செய்வோம், பிரகாசமான வாழ்வை அடைவோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. இந்த ஆத்ம சங்கம இணையதளத்தில் பேச வாய்ப்பளித்த கர்நாடக மண்டல தலைவர் அருள்நிதி டாக்டர் தனபதி ஐயா அவர்களுக்கும், ஸ்மார்ட் இயக்குனர் தலைவர் அருள்நிதி டாக்டர் விஜயா தனபதி அவர்களுக்கும், இந்த இணையதளத்தில் பணிபுரிபவர்களுக்கும், என் உரையை கேட்ட அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிம்மா. நன்றி. ஐம்புலன்களின் தோற்றம் பற்றியும் ஐம்புலன்களை ஆராய்ந்து அடக்கும் வழிகளை நம் முன்னோர்கள் வழி நின்று சிறந்த பாடல்களையும் எடுத்துரைத்து விளக்கினீர்கள். மேலும் மகிழ்ச்சி அருளிய பஞ்சேந்திரிய தவம் செய்யும் முறையையும் அதன் பலன்களையும் சிறப்பாக விளக்கினீர்கள். மிக்க நன்றிமா. நன்றிமா. தற்போது கேள்வி பதிலுக்கான நேரம். அன்பர்கள் தங்கள் சந்தேகங்களை கேட்கலாம். கேள்வி கேட்க விரும்புபவர்கள் ஹேண்ட்ரைஸ் பட்டனை ஆன் செய்யலாம். கேள்விகளுக்கு நீங்கள் தயாராக இருங்கள். அதற்கு முன்பாக இன்றைய அறிவிப்புகள். இன்று மாலை 4:15 துரிய தவம், 4:45 108 முறை உலக நல வாழ்த்து, 4:55 ஸ்ரீமதி சாந்தா லட்சுமி அவர்கள் ரிலேஷன் என்ற தலைப்பிலே உரையாற்ற இருக்கிறார். நாளை மதியம் 2 மணிக்கு தமிழில் ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் பரமேஸ்வரன் அவர்கள் உன்னால் முடியும் என்ற தலைப்பிலே சிந்திக்க இருக்கிறார்கள். நாளை மாலை 4:45 கன்னட மொழியிலே ஸ்கை ப்ரொஃபசர் கௌரி அவர்கள் கர்மா என்ற தலைப்பிலே சிந்திக்க இருக்கிறார். தற்போது மீண்டும் கேள்வி பதிலுக்கு வரலாம். லதா ரவிச்சந்திரன் அவர்கள் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன் மேடம். வாழ்க வளமுடன் லதா அவரே. மேடம், உங்களுடைய இந்திரியத்துடைய அந்த பாதைகள் பத்தி சொன்னது ரொம்ப நல்லா சிறப்பா இருந்தது. ரொம்ப நல்லா ஜனங்களுக்கு எல்லாம் ரீச் ஆகிற மாதிரி சொன்னீங்க மேடம். தேங்க்யூ. நன்றி மேடம். நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நாகராஜையா அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க. வாழ்க வளமுடன் மேடம். வாழ்க வளமுடன் சார். பஞ்சேந்திரியத்தை பத்தி மிக அருமையா விளக்குனீங்க. நன்றி சார். நிறைய சித்தர்கள் ஞானிகள் கூறிய கருத்துக்களை எல்லாம் நல்லா விளக்கமா விளக்கினீங்க. தேங்க்யூ சார். மகர்ஷி ஒரே ஒரு வரியில சொல்லுவாங்க, உணர்ச்சி, அதாவது இந்த 5 புலன்கள் உணர்ச்சி அறிவால் உணர்ச்சியை வெல்வது இயல்பு, அதே இந்த புலன்கள் அறிவை வெல்வது சிறப்புன்னு சொல்லுவாங்க. அது போல மிக அழகாக இந்த பஞ்சேந்திரிய தவத்தை கூறினீங்க. அதே நேரத்துல இந்த செய்முறைகள் எல்லாம் நம்ம இதுல எல்லாம் விளக்க கூடாது. அது ஒரு குறிப்பா நீங்க மனசுல வச்சுக்கோங்க. அது மன்றத்துல மட்டும்தான் அதெல்லாம் நீங்க விளக்கி சொல்லணும், எவ்வளவு நேரம் செய்யணும், எப்படி செய்யணும்ன்றது எல்லாம். இதுல யாராவது ஒரு புதுசா அன்பர்கள் இருந்தாக்கா ஆமா, அது அந்த செய்முறையெல்லாம் நம்ம இதுல விளக்க கூடாது. ஒரு குறிப்பா வச்சுக்கோங்க. இது ஒரு இதுவா நினைச்சுக்காதீங்க. சரிங்களா? நல்ல சிறப்பா இருந்தது, நல்ல அழகா இருந்தது. பஞ்சேந்திரியங்களதுனால்தான் நம்முடைய வாழ்க்கையை, இந்த வாழ்க்கையை எப்படி அமையணும்ன்றத மிக சிறப்பா கூறினீர்கள். வாழ்க வளமுடன். உங்களுடைய சேவை தொடரணும். ரம்யா, உங்களுடைய சேவைகளும் நல்ல சிறப்பா தொடரணும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் 2 பேருக்கும். வாழ்க வளமுடன்யா. நன்றிங்க அம்மா. நிகழ்ச்சிகளை நிறைவு செய்யலாங்கம்மா. வாழ்க வளமுடன். நிகழ்ச்சிகளை நிறைவு செய்வதற்கு முன்பாக ஐம்புலன்களை அடக்கும் வழி என்ற தலைப்பிலே சிறப்பாக உரையாற்றிய ஸ்கை ப்ரொஃபசர் செல்வி அவர்களை மன்ற முறைப்படி வாழ்த்த கடமைப்பட்டுள்ளோம். நாம் அனைவரும் துரிய நிலைக்கு வந்துவிடலாம். இன்றைய தவம் மற்றும் சிறப்புரையாற்றிய ஸ்கை ப்ரொஃபசர் செல்வி அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்தம் உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்தம் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். இன்றைய ஆத்ம சங்கம நிகழ்ச்சிக்காக இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து மனவளக்கலை அன்பர்களும் அவர்களின் குடும்பங்களும் வாழ்க வளமுடன்.
கர்நாடக மாநிலத்தில் உள்ள அனைத்து மனவளக்கலை மன்றங்கள், அவற்றின் பொறுப்பாளர்கள், அவர்களின் குடும்பங்கள் வாழ்க வளமுடன். இந்நிகழ்ச்சி நடைபெற உறுதுணையாக இருக்கின்ற உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் தலைவர் அவர்கள் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் ஸ்மார்ட் துணைத் தலைவர் அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உங்களிடமிருந்து விடைபெறும் முன்பாக உலக நல வாழ்த்து. நாளை மீண்டும் 2 மணிக்கு இறையோடு இணையலாம். வாருங்கள். வாழ்க வளமுடன். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.